ஹாய் பிங்கீஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீன் வாங்குறதுக்காக காவாங்கர மீன் மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த மீன் மார்க்கெட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இது வந்து புழல் கிட்ட தாங்க இருக்குது இந்த மீன் மார்க்கெட்டு. ஸோ நாங்கள் காசிமேடு, வானகரம், பழவேற்காடு இந்த மீன் மார்க்கெட்லாம் போய் மீன் வாங்கின அனுபவம் இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரே இடத்துல வாங்காமல் இந்த முறை கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு இந்த காவாங்கர மீன் மார்க்கெட்டுக்கு வந்திருந்தோம். காலையில் ஒரு 5:30 போலலாம் கிளம்பி இங்கே வந்தாச்சுங்க. மீனும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக இருந்ததுங்க. நார்மலாக 200 300 விற்கிற மீன் எல்லாமே 600 700 அந்தளவுக்கு ரேட் ஏறிடுச்சு. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் மட்டும்தான் மீன் வரத்து வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். ஏன்னா இது மீன்பிடி தடைக்காலம் அப்படிங்கிறதுனால. இந்த மீன்பிடி தடைக்காலன்றது ஏப்ரல் 15 ஆரம்பித்து ஜூன் 14 வரைக்கும் நமக்கு அந்த மீன்பிடி தடைக்காலம் தாங்க. மீனோட வரத்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்றபடி இந்த நாட்டு படகெல்லாம் வச்சுருக்கவங்க கொண்டு போய் மீன் பிடிச்சி கொண்டு வருவாங்க. அதனால தான் ரேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மொத்தம் 61 நாட்களுக்கு இந்த தடைக்காலம் இருக்குங்க. ஸோ அதனால் அது வரைக்குமே வந்து இந்த மீன் ரேட்டு வந்து இப்படி தாங்க இருக்கும். பட் இந்த மாதிரி நம்ம வந்து பெரிய பெரிய மார்க்கெட்டில் போய் நம்ம மீன் வாங்குறப்போ நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதனால தான் இங்கே வந்தது மெயினாக. எல்லா மீனுமே இருக்குங்க. மீனில் வந்து இந்த மீன் தான் இருக்குது, சில மீன்கள்லாம் இல்லை அப்படின்லாம் இல்லை. எல்லா மீனும் வச்சுருக்காங்க. வஞ்சரம் மீன் இருக்குது, ஷீலா மீன் இருக்குது. ஆனால் ரேட்டு தாங்க ஓவராக இருக்குது. வஞ்சரம் மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1200 1500 அந்த ரேஞ்சுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக வஞ்சரம் அப்படின்னாலே ஒரு 700 800 அந்த ரேட்டுக்கே நமக்கு கிடச்சிரும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா விலை அதிகமாக இருக்குது. ஷீலாலாம் வந்து பார்த்திங்கன்னா 700 சொல்கிறாங்க கிலோ. பாறை மீன் கூட விலை அதிகமாகிடுச்சுங்க. பாறை மீன் கூட வந்து பார்த்திங்கன்னா 700 கிலோ வந்து விற்கிறாங்க. நாங்கள் வந்து மீன் இந்த முறை வாங்கிறதுக்காக சங்கரா மீன் தான், சங்கரா மீன்லேயே கொஞ்சம் பெரிய சங்கரா மீனாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு தான் போயிருந்தது. அதுக்கப்புறம் எப்போவுமே மீன் வாங்குறப்போ இறால் வந்து மஸ்ட்டு வாங்கிடுவோம். ஒரு 3 மீனாவது வாங்கிட்டு வந்துடுறோங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கடைக்கு போயிட்டு நம்ம ஒரே ஒரு மீன் மட்டும் வாங்கிட்டு வர முடியாது இல்லையா? அதனால் ஒரு 3 மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. ஒன்று குழம்பு வைக்கலாம், ஒன்று பொரியல், ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இறால்ன்றதுனால ஒன்று பிரியாணி பண்ணிக்கலாம், இல்லை தொக்கு பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். ஸோ நாங்கள் வாங்கினது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 350 இருந்தாங்க தொடங்குது மீனோட விலையே. அதை விட கம்மியாக இருக்கிறது, அதாவது ஒரு 200 அந்த ரேஞ்சில் இருக்க மீன்லாம் ரொம்ப பொடிசாக இருக்குது. குட்டி குட்டி மீன் தான் வந்து பார்த்திங்கன்னா 200. சங்கரா மீன்லேயே 200 இருக்குது கிலோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து நல்ல பெரிய சங்கரா மீனாக பார்த்து வாங்கினோம். 5 மீன் தான் நின்றுச்சு 1 கிலோவுக்கு. மடவா மீன் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு நண்டெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க. இறாலே நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா? வெள்ளை இறால்லாம் கூட இருந்தது, சொரா இருந்தது. அதுக்கப்புறம் மத்தி மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரெட் எல்லாருக்குமே. மத்தி மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் அதில் நிறைய முள் இருக்குன்றதுனால நான் வாங்க மாட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு மீன்னாலே அதில் வஞ்சர மீன் தாங்க ரொம்ப பிடிக்கும். ஸோ வஞ்சரம்லாம் இந்த முறை வாங்கலை. விலை குறைஞ்சதும் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை கூட நம்ம போய் வாங்கிக்கலாம் அப்படின்றதுனால சங்கரா மீனும் இறால், அதுக்கப்புறம் கானாங்கத்தை மீன் வாங்கிட்டு வந்தோம். கானாங்கத்தை மீன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் வந்து குழம்புல கரையாது, அப்படியே வந்து இருக்கும். நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி இருக்கும். அதில் புட்டு செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கானாங்கத்தை மீனும் வந்து பார்த்திங்கன்னா 300 அந்த ரேஞ்சில் இருந்தது. அதனால் அது 1 கிலோ வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சுங்க மீன். நெத்திலி மீன்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இந்த மீன் மார்க்கெட் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.